ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஎம் கிஷன் சேனல். இது வந்து ஒரு புது ஃபிட்னஸ் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டில் வந்து 7 signs that you can prove that you have a good genetics அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான். இதில் வந்து உங்களுக்கு 3 இல்லைனா 4 ஜெனட்டிக்ஸ் வந்து ஒத்து போச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் ஜெனட்டிக்ஸில் வருவீங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு சைன் கூட இல்லைன்னா நீங்கள் ரொம்ப புவர் ஜெனட்டிக்ஸ், பேட் ஜெனட்டிக்ஸில் வருவீங்க. அண்டு எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் பியூர் இன்சன் ஆரா 7க்கு 7 அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் செம்மையான ஒரு ஜெனட்டிக்ஸில் வருவீங்க. யூஸ்வலி வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஃபிட்னஸ். உங்களுக்கு சூப்பரான ஜெனட்டிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒழுங்காக ஒர்க் பண்ணாலே போதும், உங்கள் பாடியில் செம்ம சேஞ்சஸ் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 7 பாயிண்டில் மொதல் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ் இருந்தால் உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஜிம் போனதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மசில் சைஸ் வந்து விசிபிளாக இம்ப்ரூவ் ஆகும். மசில் சைஸ் நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு மசில் சைஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இம்பேக்ட் ஆகி ரொம்ப விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும் நல்லா மசில்ஸ்லாம். தேர்டு வந்து நீங்கள் இது ஒரு செட்டு போடுறீங்க, ஒரு செட்டு போட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒரு ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா அதுக்கு ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா, ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ்னு சொல்லலாம். ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல ஜெனட்டிக்ஸில் வரும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஷோல்டர்ஸும் வெயிஸ்ட்டும் நல்லா வைடாக இருந்ததுன்னா, வெயிஸ்ட்டும் நல்லா நேரோவாக ஷோல்டர்ஸும் நல்லா வைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்கா நல்லா மசில்ஸ் வச்சு யாராக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாராவது உங்கள் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாருக்கா மசில்ஸ் இருந்து எதாவது ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பயங்கரமான பாடி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக அவங்க அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் பைசெப்ஸ், உங்கள் செஸ்ட் எல்லாமே ஒரு பீக் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த மாதிரி இருக்கும். இன்சனாக செம்மையாக இருக்கும், இன்செஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். உங்கள் பைசெப்ஸு செஸ்ட்டுக்கெல்லாம் கிளியர் பம்ப்பு தெரியும், எந்நேரமோ பம்ப்டாக இருக்க மாதிரி இருக்கும். வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்டப்பான ஒரு அத்லெட்டிக் ஃபிசிக், ஒரு ஏஸ்தட்டிக் டைப் ஆஃப் பாடி மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் லீனாக இருந்தால் கூட, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் லீனாக இருந்தாலும் உங்கள் பாடியில் ஆப்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ் நல்லா ஷேப்பாக ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ தனுஷ்க்கு இருக்க மாதிரி, தனுஷ் ஆனால் ஒர்க் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தார். நீங்கள் ஒர்க் பண்ணாமலே ஓரளவு ஆப்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக விசிபிளாக இருக்க மாதிரி, கொஞ்சம் பைசெப்ஸு நல்லா. இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் பைசெப்ஸு ஆப்ஸ் எல்லாம் ஓரளவு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நல்ல ஜெனட்டிக்ஸ். அண்ட் நல்ல ஜெனட்டிக்ஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ் இன் ஃபிட்னஸ், பட் டோன்ட் ஜஸ்ட் பிலீவ் எனக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ் இல்லை அதனால் நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், எனக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ் இல்லாதனால எனக்கு மசில் க்ரோத்தே ஆகாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பேட் ஜெனட்டிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்கிறவனோட உங்களுக்கு லேட்டாக வேணால் மசில் க்ரோ ஆகலாம், ஆனால் உங்களுக்கு மசிலே க்ரோ ஆகாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சீக்கிரம் கிடச்சிட்டா அதோட பலன் புரியாது. எந்த விஷயமா இருந்தாலும் லேட்டாக கிடச்சா தான் அது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடை பெறுவது உங்கள் ஐஎம் கிருஷான் சேனல். Bye friends.